இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரையில் தான் கடையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பொன்னாங்கண்ணி கீரைக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு 5-6 பல்லு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கீரையை அலசி அது கூட சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், கீரை அலசின தண்ணியிலேயே நமக்கு வெந்துடும். பாருங்கள், கீரை நல்லா வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ சட்டைக்கு மாற்றி சூடாக இருக்கும்போதே கடைஞ்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து விட போகிறோம். அதே வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இதை சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்க சிப்ஸு, மிக்சர் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா செம காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.